To the chief guest of the day, Mr. Vishnu Vijay. அன்னை வேளாங்கண்ணி மகளிர் கல்லூரி முதல்வர் டாக்டர் விமலா அம்மையார் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அன்னை வேளாங்கண்ணி கல்வி குழும நிறுவனர் டாக்டர் ச. தேவராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். We welcome the honorable founder and chairman of Annai Velanganni's group of educational institutions, Dr. S. Devaraj. அன்னை வேளாங்கண்ணி கல்வி குழும மகளிர் கல்லூரியில நட்சத்திர உங்க நேரே பாருங்க, வலது பக்கம் பாருங்க, இடது பக்கம் பாருங்க, மேடையில பாருங்க, அனைத்து நட்சத்திரங்களும் அன்னை வேளாங்கண்ணி கலையரங்கு. Wow, what a beautiful view! The entire galaxy is sitting in the auditorium. This is indeed beautiful. அந்த பாட்டு இருக்கா? யாரு? ஓகே. தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு நம்ம ஆக்ஸ்டால் கேர்ள்ஸ்க்காக நீங்கள் வந்து சொன்ன இன்விடேஷன் எடுத்து வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் எஸ், அஃப்கோர்ஸ் நாங்கள் எல்லாருமே பிக் பாஸ் பார்த்தோம். அவங்க சொல்கிற மாதிரி பூர்ணிமா வந்து அவங்க வெளியே பூர்ணிமாவில் அந்த வேற ஏதோ நீங்க ரூட் போட்டீங்கன்னு சொல்றாங்க. அது என்னன்னு சொல்றீங்க? அது ஒரு தனி ஃபீலிங் தான். அதெல்லாம் வந்து யாருக்கு ரூட் போட்டீங்க பிக் பாஸ்ல? இந்த ரூட் ரோடு தான் போட்டேன். அது பிக் பாஸ்ல நீங்க இடம் பிடிச்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த ஏபிசி ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. The handsome and budding hero with talent, charm and good looks has captured the hearts of audience, as we can see today itself. Vishnu began his acting career with a bang, landing the lead role in the popular television series called Office. He quickly won over the audience, as he has won over you people today, and this paved a success way to his success. Now he has acted in a number of movies, including Maaplasingam, Adhyayam, Kalani, Gorilla, Sivapisenul, and so on. He has bagged a number of awards, and for his portrayal of Prabhu in Satya, he won the Best Actor Male and Favorite On-Screen Man with Aisha. Let's give a big round of applause to Mr. Vishnu Vijay. இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. மேபி வைஸ் பிரின்சிபல் ஒரு வருஷம் கழிச்சு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் சரவணன் சாரும் காயத்ரி மேமும் ஆஸ்ட்ரால்ன்றது ஆரம்பிச்ச அந்த 2007 நினைக்கிறேன், அந்த வருஷத்துல இன்னைக்கு வரைக்கும் அவங்க இருக்காங்க. இதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு காலேஜ்
கூப்பிடுறது, ஸ்பான்சர்ஸை கூப்பிடுறது. இப்போ கூட பாருங்க, சரவணன் சார் இந்த கிரௌண்டில் இல்லை, அவர் எங்கேயோ பொக்கே வாங்க போயிருக்காரு. எப்பயுமே பேக் ஸ்டேஜில் இருந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த டெடிகேஷன் தான், அந்த டீம் எஃபர்ட் தான் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியுது. அதே மாதிரி நான் சங்கீதலட்சுமி மேம் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்டாக பேசுவாங்க, ஒரு எல்லாருமே பேசுறது ப்ரொஃபஷனலாக பேசுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல திறமைகள், நல்ல ஒரு எல்லாருமே அவங்க மோட்டிவேட் பண்ணி இந்த நிகழ்ச்சியோட ஒரு ஹெட்டாக அவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 45+ காலேஜஸ், ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏடிசி, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆஸ்ட்ரால். கிட்டத்தட்ட 45க்கும் மேற்பட்ட கல்லூரிகள், நேற்றைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 600 பார்ட்டிசிபென்ட்ஸ். இது அந்த அளவுக்கு வந்து ஒரு பெருமை நம்ம எல்லாருக்குமே. ஸோ இன்னைக்கு ஆஃப் ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ், ஆன் ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ் நடக்குது. அதுக்குமே நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய ஜட்ஜஸ் எல்லாருமே வர போகிறாங்க. ஸோ இன்றைக்குமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ ஒருத்தருடைய சப்போர்ட் வேணும். ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் பிரசிடென்ட், அப்புறம் உண்மையால், அப்புறம் அவங்க டீம் எல்லாருமே என்னுடைய வாழ்த்துக்கள். அதனால் நீங்கள் எல்லாம் சிறப்பாக அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணீங்களோ அதை கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக இந்த ஆஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிற எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் வரவேற்கிறோம் ஏசி சார்பாக. அதே மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க ஸ்பான்சர்ஸ், அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு, நீங்கள் எல்லாமே அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு காரணமாக இருந்து பேக் ஸ்டேஜ் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், நேற்றைக்கும் நைட் இருந்து எல்லாமே பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இறுதியாக என்னுடைய டாக்டர்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க விஷ்ணு பிரதர் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே சின்ன பொண்ணு கட் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஸ்கூலில். ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே அவர் ஒரு இடம் பிடிச்சிருக்காரு இந்த பிக் பாஸ் மூலமாக. ஸோ அவருக்கே இந்த நேரத்தில் நான் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய இருக்கு. Sit and enjoy the day. Have fun. I wish this Astral 2024 to be a great success. Thank you, Madam. Thank you, sir. Now we request the dignitaries on dais to kindly light up the lamp. கலை விழா சிறக்க ஒளியேற்ற வருகின்றனர் சிறப்பு விருந்தினர். Light in the கொண்டிருக்கின்றது. அந்த நட்சத்திர கலை விழாவின் துவக்கமாக இடி மின்னலுடன் மேடையை கலக்க விடுகிறது ஆஸ்ட்ரால் 2024. So here we launch Astral 2024, a magnificent event which has been arranged to bring out the latent talents in the field of cultural activities from all over Tamil Nadu, a confluence of dance, drama and music. ஆஸ்ட்ரால் 2024 கலை விழாவின் துவக்கம் இதோ இடிமுழலுடன். Let's all give a big round of applause. ஆஸ்ட்ரால் 2024 கலை விழாவை சிறப்பு விருந்தினர் திரு விஷ்ணு விஜய் அவர்கள் துவக்கி வைக்கின்றார். பிரின்சிபல் மற்றும் அவங்க டீமுக்கு ரொம்ப என பாராட்டுகள். நிகழ்ச்சியில் கலந்து வந்துள்ள இதர கல்லூரி மாணவர்களுக்கு இந்த பாராட்டுகளை வாழ்க்கையை குறிப்பிடுகிறேன். குறிப்பாக நமது அன்னை வேளாங்கண்ணி மகளிர் கல்லூரி மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை இது போன்ற உற்சாகத்தை கொடுத்து ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸை வெளியேறுவது வழக்கம். அந்த ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாழ்க்கையிலையும் அவர்கள் வெற்றியோடு சென்று வேலை வாய்ப்பை பெற்று சென்று சமுதாயத்தில் உயர்நிலைக்கு வரும்போது அவர்கள் மனதில் இந்த ஆஸ்ட்ரால்
கண்டிப்பாக ஒரு நிகழ்ச்சி நிச்சயமாக இடம் பிடிக்கும் என்பதிலிருந்து ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த வகையில் இவ்வளவு பெரிய ஆடியன்ஸ், இவ்வளவு பெரிய ஆடிட்டோரியம் எல்லாவற்றையும் சிறப்பாக லைட்டிங் டெக்கரேஷன் எல்லாம் செய்ததற்கு அவங்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதை அவர்கள் கண்டுகளித்து இந்த ஒரு உற்சாகத்தோடு மன மகிழ்ச்சியோடு இன்று வாழையில் சொல்ல வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொள்ளும். அவருடைய மனதில் இடம் பிடிக்கத்தக்க வகையில் இந்த நிகழ்ச்சிகள் முழுதும் அமைய என்பது என்ற ஒரு மாற்று கருத்து. நிகழ்ச்சியில் உள்ள ஒவ்வொருவரையும் வரவேற்று இதர கல்லூரி மாணவர்களுக்கு எனது பாராட்டையும் வாழ்க்கையிலும் கூறி இந்த அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற்று பரிசீலை வாங்க வேண்டும். பரிசு கிடைக்காதவர்களுக்கும் எனது வாழ்க்கையிலையும் அந்தந்த கல்லூரி முதல்வர்களுக்கு எனது வணக்கத்தை